இந்த பிரேக் ஷூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. ஸோ இது உடையிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த காருக்கு வந்து இதில் மழையில் நனைஞ்சிருக்கு. ஸோ நனைஞ்சது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து ரொம்பவுமே ஈரமாக இருந்துச்சு அப்படிங்கிற போது இந்த காருக்கு வந்து ரொம்பவுமே வீக்காக இருக்கும். ஸோ அது என்ன ஆயிருக்கு, பிரேக் பிடிக்கும்போது இந்த காருக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுலேருந்து கலண்ட தண்ணியும் என்ன ஆயிருக்குன்னா, இதில் போய் மாட்டியிருக்கு. ஸோ இந்த பிரேக் ஷூக்குள்ளே மாட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து உடச்சிருச்சு. ஸோ உள்ளே மாட்டி லாக் ஆகி வீல் சுற்றும்போது உடச்சிருச்சு. ஸோ உடஞ்சது போய் என்ன ஆயிருக்குன்னா, இந்த இந்த கேம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேம், இந்த லிவர் வந்து கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி இது பண்ணி பிடிக்கிற மாதிரி அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிருச்சு. ஸோ ரிலீஸே ஆகலை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பைக் வந்து மூவே ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபர்தராக வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டோடனே ஓரளவுக்கு ஃப்ரீயாகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது போய் உள்ளே மாட்டிச்சு, ஹப்பில் மாட்டி நம்ம பார்க்காம ஓட்டிட்டோம் அப்படிங்கிற போது ஹப்பை வந்து அரிச்சு எடுத்துடும். ஸோ ஹப்பை அரிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னதான் பிரேக் ஷூ மாற்றணும்னாலும் பிரேக் வந்து சுத்தமாக பிடிக்காது.